என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. என்னாச்சு மேடம் இவ்ளோ சோகமா இருக்கீங்க? ஏன் மாமியார் வீட்டுக்கு வந்ததுல உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன சார் கூட்டிட்டு வந்ததே நான் தான், எனக்கு எப்படி பிடிக்காம இருக்கும்? அப்புறம் என்னாச்சு ஷாலுக்கு? வயசாது உங்க மாமியார் வீட்டுக்கு வந்தது உனக்கு பிடிக்கல தானே? ஏன்டா லூசு தரமா பேசுற? கூட்டிட்டு வந்தா எனக்கு எப்பறம் பிடிக்காம இருக்கும்? அப்புறம் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல சார், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வந்துட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே முடிவு எடுக்கணும். இது எந்த ஊர்லடி லாஜிக்? என் பொண்டாட்டி சொன்னா புருஷன் கேட்க கூடாதா? இல்ல புருஷன் சொல்றது பொண்டாட்டி கேட்க கூடாதா? ஒரு வகையில நீ சொல்றது கரெக்டா இருக்கும், இல்லாட்டினா நான் சொல்றது கரெக்டா இருக்கும். நம்ம லைஃபுக்கு எது கரெக்டோ அதுதானே நம்மளால எடுக்க முடியும். இல்ல சார், உன்கிட்ட கேட்காமலே இங்க கூட்டிட்டு வந்துட்டல, நீ எப்படியும் ஃபீல் பண்ணல. உன்கிட்ட எந்த வார்த்தையும் சொல்லலன்னு சொல்லி கேட்க கூட இல்லன்னு ஃபீல் பண்ணுவல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் ஷாலுக்கு எது சந்தோஷமா அதுதானே நான் பாப்பேன். என் ஷாலுக்கு என் வீட்டுல இருக்கணும்னு ஆசை. அப்புறம் என்ன? இல்ல சார், உங்க அம்மா அப்பாவை எப்படியாவது மாத்திரலாம்னு நினைச்சேன் சார். அஞ்சலி, கயலக்கா, அப்புறம் நான் எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். அதுக்காக தான் சார் நீங்க வந்தேன். எப்படியோ கயலக்கா பார்க்கும் போதெல்லாம் ஃபீல் பண்றாங்க தெரியுமா? நானே நிறைய டைம் பார்த்திருக்கேன் சார். எனக்கும் நல்லாதான் தெரியும். பட் நான் என்னால முடிஞ்சா இங்க கூட்டிட்டு வர முடியும் என்னால. ஆனா என் அக்கா இங்க வந்து கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக மட்டும்தான் நான் பாக்குறேன். அதுதான் சார் சொல்றேன், உன் அக்கா கஷ்டப்படக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இவங்கள முதல்ல மாத்தணும். மாத்தினாதான் உன் அக்கா கஷ்டப்பட மாட்டாங்க. அதனாலதான் சார் சொல்றேன். சரி ஓகே, நான் வந்து வாய் திறந்து எதுவுமே கேட்கல. நீ கேட்காதது தானே எனக்கு ப்ராப்ளம். கேட்டா ஏன் கேட்டேன்னு சொல்லு, கேட்கலன்னா ஏன் கேட்கலன்னு சொல்லு. உன் பெர்மிஷனே இல்லாம உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேனே, அதனாலதான் சார் கேக்குறேன். வந்தது நம்ம வீடு, இதுல உன் வீடு என் வீடுலாம் பிரிச்சு பேச வேணாம். இனிமே நான் உனக்கு ஹஸ்பண்ட், நீ எனக்கு வைஃப். இது நம்ம ரெண்டு பேர்த்தோட வீடும் தான். என்ன ஊரை கூட்டி நம்ம கல்யாணம் பண்ணல, பட் அக்கா அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க, என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. ஓ, இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ற ஆசை வேற இருக்கோ? அப்புறம் என்ன பண்றது, எனக்கும் ஆசை இருக்கும்ல எல்லாத்துக்கும் முன்னாடி கல்யாணம் பண்ணணும்னு. அப்பதானே நமக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும். அப்படி ஒண்ணு தெரியணும்னு அவசியம் இல்லையே சார். எனக்கு இருக்கே. சரி, தப்பா எதுவும் நினைச்சுக்கலாம்ல? நான் என்னடியும் தப்பா நினைக்க போறேன்? நீ எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நான் உன் கூட இருக்கணும்னு தான் நினைப்பேன். அப்புறம் எப்படி நானே தப்பா நினைப்பேன்? ஓகே தான், மித்த விஷயம்லாம் வேற, இந்த விஷயம் கொஞ்சம் சென்சிட்டிவ்ல. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான். அதனாலதான் சொல்றேன், நீ முடிவு எடுத்தாலும் நான் உன் கூட தான் நிப்பேன். நல்லதா இருந்தா உன் கூட நிப்பேன், நல்லது இல்லைன்னா உனக்கு புரிய வைப்பேன். அதை விட்டுட்டு உன் மேல கோவம் எல்லாம் நான் பட மாட்டேமா? எனக்கு தெரியாதா என் புருஷனை பத்தி? என்னைக்கு என் புருஷன் என்ன விட்டு கொடுத்திருக்கா? நான் சாரி சாம். சொல்லுவேம்மா, அங்க வச்சு எல்லாத்துக்கு முன்னாடி திட்டிட்டு இங்க சாரி சாமா. நான் திட்டலடா, உன்கிட்ட சொன்னேன். சொன்னதான் பார்த்தனே, செய்யற அப்படின்னு நீ சொன்னியே. இல்லடா, அப்படி சொன்னதுல நீ கேப்ப, இல்லன்னா என்ன பண்ணிருப்ப? என்ன திட்டு திட்டி இருப்பல்ல, அதுக்காக தான் சாம். அதுக்காக நான் சொல்றத ஓகேவாது சொன்னியா நீ? எல்லாத்துக்கு முன்னாடி என்ன வச்சு அவமானப்படுத்திட்டல. ஹலோ, அது நம்ம ஃபேமிலி, அவங்க அப்படியெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க, நீ கவலைப்படாத. அது எனக்கு நல்லாவே தெரியுமே. அப்புறம் என்ன, நீ சொல்றது நான் கேட்க போறேன், நான் சொல்றது நீ கேட்கணும். அப்பதான் நம்ம ரெண்டு பேத்தோட லைஃப்ல ஒரு புரிதல் இருக்கும். உன் பேச்சு நான் கேட்கலன்னா புரிதல் இருக்காதா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். நீ எப்படா என் பேச்ச கேட்காம போவ? கேட்காம இருந்ததா பாரு. அப்புறம் மேடம், எப்ப யூஎஸ்ஏக்கு கிளம்பலான்னு இருக்கீங்க நீங்க? ஆமா சார், உன்கிட்ட கேட்காம இன்னொரு முடிவு எடுத்துட்டேன். என்னடி கிளம்ப போறியா? என்ன விட்டுட்டு போறியா? அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. உன்னைங்க தனியாலாம் விட்டுட்டு போக முடியாது. உன் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்காளே, அவளை வச்சுட்டுலாம் என்னால விட்டுட்டு போக முடியாது. அந்த பொண்ணுங்க கூட்டத்துல உன்னால என்னால தனியா விட்டுட்டு போக முடியாது. உன்னை கரெக்ட் பண்ணிட்டா நான் எங்க போறது? அதே எல்லா பொண்ணுங்களும் உன்னையே சுத்திட்டு வராங்க. அத நீ அவங்க கிட்டதான் கேட்கணும். ஒரு வகையில நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன், அதுவா கூட இருக்கலாம். அதுக்காக தானே நீ வந்த. மூஞ்சி கிழிச்சு தூக்கி போட்டுருவேன், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, என்னையும் கூட்டிட்டு போறியா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லப்பா, நான் உன் கூடயே வந்துருவேன். அது ஊருக்கே தெரியும் நீ என் கூட வருவேன்னு. ஆனா நான் அந்த முடிவு எடுக்கலாம். அந்த முடிவு எடுத்திருந்தா நான் ஏன் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்க போறேன்? பின்ன என்னதான் மேடம் முடிவு எடுத்திருக்கீங்க? அதுவா, அந்த கம்பெனில இருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற கம்பெனிக்கு வேலை தேடிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? ரிசைன் பண்ணிட்டியா? ஆமா, ஏன்? இத நீ எப்படி பண்ண? இங்க எனக்கு நிச்சயம் பண்ணுச்சுல, அப்பவே ரிசைன் பண்ணிட்டேன். என்கிட்ட சொல்லாமையா? சொல்லாம தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் இருந்தல்ல, எல்லா கம்பெனிக்கும் என்னோட இதை அனுப்பிச்சு விட்டுருக்கே, தெரியல வருமானு தெரியல. பட் கூடிய சீக்கிரத்துல வேலைக்கு போவேன் சார். உன்னோட ஆசை நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும் தான். ஏன்னா நீ எப்போதும் என்ன ஃப்ரீயா
ஃப்ரீயா விடுவேன். அதுக்காக கண்டிப்பா நான் தேடிட்டு இருக்கேன். பட் கண்டிப்பா போவேன் சார். அது வரைக்கும் என் புருஷன் கொஞ்சம் பொறுத்துதான் ஆகணும். அது ஒண்ணும் இல்ல, இந்த வீட்ல இருக்கும்போது அம்மா எல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதனாலதான் உன்னை நான் வேலைக்கு போக சொன்னேன். மத்தபடி எனக்கு ஒண்ணுமே இல்ல. உனக்கு பிடிச்சதை நீ செய்யணும்னு மட்டும் தான் நான் சொன்னேன். இப்ப கூட உனக்கு பிடிச்சா வேலைக்கு போலாம்னா வீட்ல கூட இருக்கலாம். வேலைக்கு போக கூடாது இன்டைரக்டா சொல்றீங்க சார், அதானே? சத்தியமா சொல்ற, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஓ அப்படி இல்ல, நீ வேலைக்கு போகாத டைரக்டா சொல்ற, அதானே? இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? என் பிரச்சனை எதுவும் இல்லப்பா. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என் மாமியார் வீட்டுக்கு என் புருஷனோட வந்திருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கேன். அப்ப கூட இந்த புருஷன் கூட வாழ வந்தேன்னு சந்தோஷமா இல்ல, இந்த வீட்டுக்கு வந்ததா சந்தோஷம். ஆமா, என்ன டவுட் உனக்கு? இனிமே நீ ஆபீஸ் போகும்போது நான் ஆபீஸ் போனா நீ தான் என்ன டிராப் பண்ணுவ, என்ன கூட்டிட்டு வருவ. நான் அங்க இருந்தா நான் ஸ்கூட்டில வருவேன், நீ பைக்ல வருவல்ல. பட் இது ஒரு ஸ்பெஷல், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா ஒரே பைக்ல போகும்போது சூப்பரா இருக்கும் சார். அதான் காதல் பண்ணும்போதே நிறைய டைம் போயிருக்கோமே. நீதான் ஸ்கூட்டி அப்பப்ப ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லுவே. அது போயில அந்த கடவுள் நம்ம ஒண்ணா போகணும்னு நினைச்சிருக்காரு. கடவுள் இல்லம்மா நீ. சரி ஓகே, நானும் கூட இருந்துக்கலாம். பட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா அதை ஜாலி பண்ணதில்ல, அதனால பண்ணலாம். இனிமே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா பைக்ல போறது அது ஒரு தனி ஹாப்பி சார். அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லப்பா. ஓ, இந்த ஆசையெல்லாம் மேடம்குள்ள வச்சிருக்கீங்க. என்கிட்ட நிறைய சின்ன சின்ன ஆசை இருக்கு சார். அதெல்லாம் உன்கிட்ட ஒரு நாள் சொல்றேன், நீ தான் அதெல்லாம் நிறைவேற்றணும். நான் ஒவ்வொன்னா சொல்லுவேன், அதெல்லாம் நீ தான் நிறைவேற்றணும். ஓகேவா? ஓகே ஓகே, வேணான்னு சொன்னா விடவா போற? எங்க வேணாம்னு சொல்லி பாரு. நான் சும்மா இருக்க மாட்டேப்பா. அது எப்படி? என் புருஷன் என் ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு தானே இருக்கான். என்ன புருஷன் கரெக்ட் தானே? கரெக்ட் தாமா, கரெக்ட் தான். அத நான் உன் அம்மா கூட திட்டுவேன், திட்டாம இருப்பேன். அத வந்து நீ சொன்னேன்னு வையேன், அவ்வளவுதான் உனக்கு. இடையில வந்துட்டு அம்மாவை எதுக்கு திட்டுற அப்படின்னு கேட்டுன்னு வை சார். நான் சும்மா இருக்க மாட்டேன் சார். அங்க எதுவும் பேச மாட்டேன். எல்லாத்துக்கு முன்னாடி ரூம்ல வந்து வச்சு செஞ்சிருவேன் சார். எனக்கு தெரியும் நீ திட்டலாம் மாட்டேன். உள்ளார வந்துட்டு என்கிட்ட பொறுமையா பேசுவேன், எனக்கு தெரியும். அது சார் காதலியா இருக்கும் போது. இப்ப நான் உன்னோட வைஃப் சார். சோ அதே மாதிரி இருப்பேன் நினைக்காத சார். அப்புறம் மேடம் எப்படி மாறுவீங்க? நான் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நீ இடையில வந்து பேசு, அப்ப இருக்கு. அப்ப தெரியும்டா சார் இந்த ஷாலு யாருன்னு. என்ன அம்மாக்கு மரியாதை கொடுக்குற? அவங்க என்னோட அத்தை இப்ப கொஞ்சம் புத்தி கல்வி போய் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்குன்னு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காமலாம் இருக்க கூடாது. சரி ஓகே, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கணும்னு சொல்றல. ஆமா கொடுக்கணும் தானே. அதான் நீ சொன்ன மாதிரியே வரலாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தோம், இங்கேயும் வந்துட்டோம். ஏன் அப்பாவை பார்க்க போகல? போக கூடாதுன்னா இல்ல சார். அப்பாவுக்கு கொஞ்ச நாள்ல புரியட்டும் சார். அப்பா பண்றது தப்புன்னு ஒரு நாள் புரிஞ்சு என்கிட்ட வந்து பேசிட்டோம் சார். அது வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் ஓகேன்னு தான் நினைக்கிறேன் சார். எனக்கு தெரியாம போய் அப்பா கிட்ட பேசின வரல வச்சுட்டா உனக்கு அவ்வளவுதான் சார். மாமா மாமனாரு பாசத்தை காட்டுற பாசத்தை விட்டுறா ஒண்ணு வேணாம். அவருக்கு அவர் பண்ண தப்பு புரியட்டும் சார். உன்னை எவ்வளவு கேவலமா பேசினாரு சார். இவ்வளவு பேசியிருக்காரு. அவரா வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நீ போன சார். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சார். நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், போய் தான் பாரு சார். பாவல அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு சார். உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் எத்தனை டைம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஃபேமிலியை நம்பாதீங்க நம்பாதீங்க. அதுக்கப்புறமா ஒரு தங்கச்சி வந்து ஏதோ மைண்ட்ல பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே இது பண்ண எப்படி சார்? இந்த பொண்ணுக்கு அது நல்லதா நல்லது இல்லையான்னு பார்த்தாங்களா? அவனை எவ்வளவு காதலிச்சுன்னு அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா சார்? இதெல்லாம் தெரிஞ்சு இப்படி பண்ணும்போது நான் எப்படி சார் அதை ஏத்துக்க முடியும்? என்னால தெரிஞ்சு ஒருத்தவங்க பண்றாங்கும் போது நம்ம போய் பேசக்கூடாது சார். எனக்கு என் சாம யாரு தப்பா பேசினாலும் கோபம் தான் வரும் சார். அதுவும் எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தவங்க தப்பா பேசினா என்னால தாங்க முடியாது சார். அவரே புரிஞ்சு எப்ப வந்து உன்கிட்ட சாரி கேக்குறாரோ நான் போய் பேசிக்கிறேன் சார். சாரி எல்லாம் எதுக்கு? இல்ல சார், உன்னை பேசினார்ல சார். உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சே அவர் பேசினாரு சார். கண்டிப்பா அவர் வந்து சாரி கேட்கணும் உன்கிட்ட. பெரியவங்க எதுக்கு? பெரியவங்க சின்னவங்கன்னு இல்ல சாம். தப்பு செஞ்சா எல்லாரும் சாரி கேட்டுதான் சாம் ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது தப்புன்னு தெரிஞ்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நான் போய் அப்பாவை பாத்துக்கிறேன். என்ன பாக்கணும்னு கூட அவர் வரல சாம். எப்படி சாம் விட முடியும்? ஏன் என்ன பார்க்க ஒரு டைம் வந்திருக்கலாம்ல சார் ஹாஸ்பிட்டல். அது கூட வரல, அப்புறம் வராரு. அதுவும் யாரு கூட வராங்க? அவருக்கு தேவையான அந்த தங்கச்சி கூட தானே வராங்க. வரட்டும் சாம், அவரு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் சார். அது வரைக்கும் எனக்கு கம்பல் பண்ணாத சாம். சரி ஓகே ஓகே, ஃப்ரீயா விடு. சரி ஓகே சார். நான் ஆசைப்படுற எல்லா ஆசையும் நீ தான் செஞ்சு கொடுக்கணும். அதெல்லாம் பாத்துக்கலாம். நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? ஒவ்வொன்னா உன்கிட்ட சொல்லுவேன், என்கிட்ட ஒவ்வொன்னா செய்யணும். அதே மாதிரி உன்னை ஆபீஸ்ல அந்த பொண்ணு கூப்பிட்டாங்க இந்த பொண்ணு கூப்பிட்டாங்கன்னா போக கூடாது சார். அப்புறம் எனக்கு செம்ம கோவம் வந்துரும் சார். முக்கியமா உன் ஃப்ரெண்டு சார். இன்னும் மாறல. அப்பவாது காதலி, இப்ப நான் உன்னோட பொண்டாட்டிடா. அவ கூப்பிடுறாங்க போகாத சார். சரி ஓகே ஓகே, போகல. சரி ஓகே சார். எனக்கு நான் இவ்ளோ ஆசை இருக்குன்னு சொன்னா உனக்கு என்ன ஆசை இருக்கு? உன்னோட ஆசையை நீ சொன்னாதானே என்னால நிறைவேற்ற முடியும். என்னோட ஆசை ஒண்ணு இருக்கு, அது எப்போதும் நடந்துட்டு தான் இருக்கும், இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கு. என்னது சார்? என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. என்னோட ஆசை என்னன்னு கேட்டல. ஆமா, என்ன ஆசை உன்னோடது? அது வேற ஒண்ணும் இல்ல. இப்படியே நம்ம கடைசி வரைக்கும் கை கோத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும். நீ என் கையை பிடிச்சிருக்க, நான் உன் கையை பிடிச்சிருக்கேன். என்னைக்குமே விட்டுற கூடாது. இவ்வளவுதான் ஆசை
ஆசையா? எப்போதுமே உன் கையை கோர்த்துட்டு எங்கேயா இருந்தாலும் போகணும் என்னோட ஆசை அவ்வளவுதான். நிறைவேத்திட்டா போச்சு. நான் ப்ராமிஸ் பண்றேன், எப்போதுமே நான் உன் கூட தான் இருப்பேன் சாம். கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவென்று போகட்டும். பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன, இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன, நம் உயிர் ரெண்டும் உடல் ஒன்றில் வாழ்ந்தால் இருந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன், பிறந்தாலும். சரி அக்கா கூப்பிட்டு இருந்தாலும் அப்ப என்னன்னு கேட்டு வந்தார. நீ போயிட்டு வா. எந்த கேப்ல அக்கா கூப்பிட்டாங்க? அதெல்லாம் நீ கீழே பேசிட்டு இருந்தால அப்பதான் சொன்னான். சரி நீ போய் பாத்துட்டு வா, நான் போய் என் மாமியாரை பாத்துட்டு வரேன். இங்கே உட்கார்ல. ஏன் நான் கவனிச்சுக்கணும்ல, நான் போயிட்டு வரேன் சார், நீ போயிட்டு வா. என்னமோ பண்ணுங்க, சண்டை வராம இருந்தா சரிதாப்பா எனக்கு. அதெல்லாம் வராது, நீ போ. அப்புறம் அக்கா மறுபடியும் திட்டலான்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? கால் பண்ணி எல்லாம் கூப்பிட்டுருக்கா திட்டுறதுக்கா? அதான் அங்கேயே எல்லாமே திட்டிட்டியேக்கா. திட்டுறதுக்குலாம் இல்ல சார், திட்டுறதுக்கு நான் கூப்பிடுவேன், அதான் அங்கேயே திட்டிட்டேனே. அப்புறம் என்ன? அது வேற ஒண்ணும் இல்ல சார், உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படின்னு என்கிட்ட முக்கியமான விஷயம்க்கா? என் லைஃப்ல எது நடந்தாலும் உன்கிட்ட தானே சொல்லுவேன். அப்ப இந்த விஷயத்தையும் உன்கிட்ட தானே சொல்லணும், அதுக்கப்புறம் தானே அஜு கிட்ட சொல்லணும். அப்படியா? அப்படி என்ன? அதுவும் என்கிட்ட ரொம்ப இருக்குங்கிற. சரி சரி சொல்லுக்கா, என்ன விஷயம்? இல்லடா உன்கிட்ட சொல்லலாம். நான் என்ன நினைச்சேன், எனக்கு கொஞ்ச நாள் அவனை காக்க வைக்கலாம்னு நினைச்சனே. அக்கா விளையாடுறத கூப்பிட்டுல, அப்புறம் என்ன? இதுல முக்கியமான விஷயம் வேற சொல்லிட்டேன், என் மண்டை வெடிச்சிடும். சொல்லுக்கா சீக்கிரம். இல்ல உன்கிட்ட சொல்லல, நான் முதல்ல போய் அஜு கிட்டே சொல்லிக்கிறேன். சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன்கா? அது சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கலாம் சார், ஆனா இந்த அக்காவுக்கு முதல்ல தம்பி கிட்ட தான் சொல்லணும்னு ஆசை வந்துச்சு. அப்புறம் என்னக்கா சொல்லுக்கா. ஆனாலும் யோசிக்கிற மாதிரி இருக்கே சார். அக்கா என்கிட்ட விளையாடாத, மரியாதையே சொல்லிடு. இப்ப நீ சொல்றியா நானே கண்டுபிடிக்கிட்டா? இது உன்னால கண்டுபிடிக்க முடியாதுப்பா, நானே சொன்னா மட்டும்தான் உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஐயோ அக்கா, நீ என்ன விளையாடுற பத்தியா? உனக்கு நல்லாவே தெரியும் நீ எந்த விஷயம் சொல்லுறன்னு வந்துட்டு சொல்லாம இருந்துட்டா என் மண்டையே வெடிச்சிரும்னு. தெரியும் சார், இருந்தாலும் உன்கிட்ட முதல்ல சொல்றதுக்கு அஜு கிட்ட சொல்லிட்ட முதல்ல. அக்கா என் கோவத்தை நீ ஏத்திட்டு இருக்க. அது வேற ஒண்ணும் இல்ல சார், என்னன்னா சொல்லு சொல்லு. கொஞ்சம் பொறுடா, சொல்ல விடுடா. என் தம்பியா இருக்கலாம், இவ்ளோ அவசரமா இருக்க கூடாது. இவ்வளவு அவசரமா இருக்க கூடாதா? எனக்கு கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சு விளையாண்டுட்டு இருக்கல நீ. பாத்துக்கிற, எனக்கு ஒரு சான்ஸ் வராமலையா போயிரும். அதெல்லாம் உனக்கு வரும் சார், நம்ம பாத்துக்கோ. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். சொல்லணும் சொல்லணும்னு சொல்லி சொல்றியே தவிர சொல்ல மாட்டேங்கிறியே. சொல்லணும் தான் நினைச்சேன், பட் என் புருஷன் கிட்ட முதல்ல சொல்லிட்டு உன்கிட்ட சொல்லட்டா? அப்பா கடவுளே, அக்கா விளையாடாதக்கா, சொல்லுக்கா. என்ன விஷயம்? திரும்பி ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான் எதுவும் இல்ல சார், இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். அப்படி என்ன? என்ன இந்த காலேஜ்ல யார் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியா? அதுதான் எனக்கு ஏற்கனவே முன்னாடி தெரியுமேடா. அப்புறம் என்ன குட் நியூஸ்? இவ்ளோ யோசிக்கிறதுக்கு நானே சொல்லிருவேனே சார். அப்ப சொல்லலக்கா. ஆமா நானே சொல்லலாம்னா. இருந்தாலும் நீ யோசியே பேசாம. மரியாதையா சொல்லுக்கா. சொல்லட்டுமா சார்? சொல்லவே வேணாக்கா, நான் கிளம்புறேன். சரி கிளம்பு. அக்கா சொல்லுக்கா. கிளம்புடா, நீ தான் கிளம்புறேன்னு சொன்னியே, கிளம்பு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டேன், நீ தான் கிளம்புறேன்டல, கிளம்பு. என்னை கூப்பிட்டு வச்சு இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்துட்டு நீ இவ்வளவு வாய் அடிக்கிறியா? அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்றுவேன். மரியாதையா சொல்லிடு. கொன்றுவியா சார்? அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்க்கா, சொல்லுக்கா. ஏன்க்கா இப்படி பண்ற? ஏற்கனவே ஷாலு இப்பதான் குழம்பி அவளை தீர்த்துட்டு வந்தேன், இப்ப நீ வேறையா? நானும் வேற குழப்பத்துல இருக்கலாம், ஆனா நான் தெளிவா தான் இருக்கேன். அக்கா விளையாடாதக்கா, சொல்லுக்கா. சொல்லியே ஆகணுமா சார்? சொல்லியே ஆகணுக்கா, மரியாதையா சொல்லிடு. இப்ப நீ சொல்றியா இல்ல நான் போட்டா? இல்லன்னா நானே யோசிச்சுக்கிறேன்க்கா. உன்னால யோசிக்க முடியாது சார், ஏன்னா நீ அவ்வளவு வருத்தல கிடையாது. யாரு? நானு? ஏதாடா, எனக்கு தம்பிங்கிற மட்டும்தான் நீ இருக்க, என்கிட்ட இருக்க கொஞ்சம் மைண்ட் கூட உன்கிட்ட இல்ல. இல்லதான், உன்னை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. உன்னோட மைண்ட் தான் எனக்கு இருக்குமா? சொல்லு சொல்லு. சரி பாவம், ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்கா, சரி உட்காரு. நீ முதல்ல சொல்லதுக்கு அப்புறம் நான் உட்காந்துக்கிறேன். உட்காருடா சொல்றேன். எனக்கு உட்கார்றதுக்குலாம் டைம் இல்லக்கா, சொல்லுக்கா. இங்க வேற தனியா விட்டுட்டு வந்திருக்கேன்க்கா, அம்மா கிட்ட வேற போய் பேசுறேன்னு சொன்னா. அப்ப நீ கிளம்புடா. அக்கா சொல்லுக்கா. அது வந்து சாம், வேற ஒண்ணும் இல்ல சாம், நீ மாமாவாக போற சாம். மாமாவுக்கு போறேனா? அவ்வளவுதானேக்கா. சாம் நீ மாமாவாக போற. இத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டியா? அட இவனுக்கும் மூளல அவனுக்கும் மூளல. நான் ஏதாவது சொல்றேன்னா கட்டினவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், கூட இருக்கவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இவங்களுக்கு டீட்டெயிலா ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். சாம் எனக்கு புரியலையாடா. என்னக்கா மாமாவாயிட்டேன்னு சொன்னா அது ஒரு பிரச்சனையா? ஒரு நிமிஷம் இரு. என்னது இது? நான் எடுத்த ட்ரெஸ். ஓ இதுவாது ஞாபகம் இருக்கா? அம்மா நீ கடைக்கு போகும்போது நான் இத பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு. அம்மா அப்ப நீ என்ன நினைச்ச? உனக்கு குழந்தை
பிறந்தோடனே இந்த ட்ரெஸ் போடணும்னு நினைச்சியா சாம்? அக்காவுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு இந்த ட்ரெஸ் போடணும். அன்னைக்கு இப்ப எனக்கு கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள முடிவு பண்ணிட்டியா? எனக்கு தெரியாத எடுத்து வைக்கணும்னு தோணுச்சே எடுத்து வச்சிட்டேன். அந்த ட்ரெஸ்ஸே மறந்துட்டியா? நான் இப்படிக்கா மறப்பேன், அதெல்லாம் மறப்பேன், நான் மறக்கலக்கா. அதுதான் சாம் சொல்றேன், இந்த ட்ரெஸ் போட ஒரு ஆள் வர போறாங்க. ஏங்கா எனக்கு தெரியாம ஏதாவது குழந்தை வீட்டுக்கு வரப்போதா? யாரோட குழந்தை அது? உன் அக்காவோட குழந்தை உன் அக்கா வயித்துல குழந்தை வளரப்போகுது. நான் மாசமா இருக்கேன் சாம், நீ மாமாவாக போற. அக்கா என்ன சொல்ற? உண்மையாலுமே சாம். சாம் என்னாச்சு? அக்கா உண்மையாலுமே வா? இப்ப நான் மாமா போயிட்டேனா? ஆமா சாம், நீ மாமாவாயிட்ட. இத முதல்ல உன்கிட்ட தான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். இதுக்கு மேலதான் உன் மாமா கிட்ட நான் சொல்ல போறேன். அக்கா உண்மையாலுமே வா? ஆமாண்டா. எனக்கு மருமகனும் மருமகளும் வர போறாங்க. ஆமாண்டா. அந்த குழந்தை வந்த உடனே தாங்குன்னு தாங்க போறேங்கா. நான் பாருங்க, இதுக்கு மேல எவ்வளவு ஹாப்பியா இருக்க